have discussed about Biot-Savart law. So Biot-Savart law, for what purpose we are using Biot-Savart law? To calculate magnetic field. So but in many situations we cannot use Biot-Savart law. In that situation we are going to use Ampere's circuital law. So today's topic is Ampere's circuital law in Unit 3, magnetism and magnetic effects of electric current. So Ampere's circuital law is also used to calculate magnetic field at any point over a closed surface. So நம்ம ஒரு closed loop இருக்குது அப்படினா மட்டும் தான் வந்து நம்ம Ampere's circuital law யூஸ் பண்ண முடியும். So அதுல எனக்கு magnetic field calculate பண்றதுக்காக நான் Ampere's circuital law யூஸ் பண்ணுவோம். It is just like a Gauss law in electrostatics. First lessonல வந்து Gauss law பார்த்தோம் இல்லையா? Gauss law வந்து என்னது ஒரு closed surfaceல electric field calculate பண்ண யூஸ் பண்ணிருப்போம். So Ampere's circuital lawவும் magnetic field calculate பண்ண ஒரு closed surfaceல magnetic field calculate பண்ண Ampere's circuital law யூஸ் பண்ண போறோம். So it is a very easier method to calculate magnetic field. So consider a conductor. Conductor is nothing but a wire, copper wire. So consider it is a good conductor, right? So consider a conductor. Before going to that, let me tell you one thing. What is the source of magnetic field? Yes, it is electric current is the source of magnetic field. Electric current is the source of magnetic field. So இதான் வயர்ஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பார்த்துட்டு ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஒரு கண்டக்டர்ல இந்த கரண்ட் பாஸ் ஆகுது அப்படினா அது சுத்தி இருக்க magnetic field கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது வயர்ஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டோம். சோ இப்போ magnetic field ஓட சோர்ஸ் வந்து என்ன அப்படினா எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ நான் வந்து என்ன பண்றோம் அப்படினா ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கன்சிடர் பண்றேன். தட்ஸ் அதுல எனக்கு கரண்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படினா அப்ப எனக்கு magnetic field lines வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். So the conductor சுத்தி எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் magnetic field lines ப்ரொடியூஸ் ஆகும். சோ அப்ப எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது அப்படினால அங்க என்ன இருக்கு magnetic field ப்ரொடியூஸ் ஆகும். That is B is equal to I. B is equal to I. இப்போ எங்கெல்லாம் எனக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகுதோ அப்ப அந்த இடத்துல எனக்கு நிச்சயம் magnetic field வந்து ப்ரொடியூஸ் ஆகும். So B is equal to I. And இன்னொரு விஷயம் நமக்கு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படினா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் magnetic field வந்து பொசஸ் பண்ணும். சோ நான் இங்க ஒரு ரிலேஷன் யூஸ் பண்றேன் mu naught I. சோ இந்த mu naught அப்படிங்கிறது என்ன அப்படினா permeability அப்படினு சொல்லுவாங்க. mu naught அப்படிங்கிறது permeability. சோ இந்த நாட் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரீ ஸ்பேஸ்ல இந்த கண்டக்டரை நான் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல வைக்கும்போது எனக்கு அந்த கண்டக்டர்ல எவ்வளவு magnetic field lines இது அலோ பண்ணுது அப்படிங்கறத சொல்றது தான் என்னன்னா permeability. சோ எவ்வளவு magnetic field lines நான் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல எனக்கு இந்த கண்டக்டர் வைக்கும்போது எனக்கு எவ்வளவு magnetic field lines வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் அது எவ்வளவு அலோ பண்ணும் அப்படினு சொல்றது தான் என்ன அப்படினா permeability. So B is equal to mu naught I. So B ங்கிறது என்னன்னா total magnetic field. இங்க total போடுறோம் B total. So total magnetic field is equal to mu naught into I. So இப்போ எனக்கு இந்த கண்டக்டர்ல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது அப்ப எனக்கு magnetic field வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா எனக்கு இந்த magnetic field ஏதாவது ரெண்டு லூப் சோ இந்த நிறைய magnetic field lines ப்ரொடியூஸ் ஆகும் நான் ஏதாவது ரெண்டு லூப் மட்டும் that is ஒரு சர்க்குலர் லூப் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் சர்க்குலர் லூப் சூஸ் பண்றோம் Ampere's circuital law வந்து ஒரு க்ளோஸ்ட் லூப்ல தான் நம்ம magnetic field கால்குலேட் பண்ண முடியும். சோ நான் வந்து ஒரு ரெண்டு சர்க்குலர் லூப் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த கண்டக்டர்ல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய magnetic field strength சப்போஸ் 100 ன்னு வெச்சுப்போம். magnetic field strength ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு 100 எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்க்குலர் லூப்ல அது எப்படி டிவைட் ஆகும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருப்போம் பயோசாவர்ட்லலாம் நம்ம magnetic field கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் லைன் எலிமெண்ட் சூஸ் பண்ணுவோம். தட் இஸ் dl அப்படிங்கற ஒரு லைன் எலிமெண்ட் நான் சூஸ் பண்ணுவேன். dl அப்படிங்கிறது சோ இந்த 100 வந்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல எனக்கு எப்படி டிவைட் ஆகும் தட் இஸ் ஒரு 1 மீட்டர் இல்ல ஒரு 1 சென்டிமீட்டர்ல எப்படி டிவைட் ஆகும் அப்படினா ஒரு 10. சோ ஒரு பர்టిక్యులர் ஏரியால அதோட magnetic field strength என்னவா இருக்கும் அப்படினா 10. அப்ப எனக்கு இது வந்து நான் இந்த ஹோல் லூப்பையும் எனக்கு வந்து 1 சென்டிமீட்டரா நான் டிவைட் பண்றேன். அப்ப இந்த லூப்லயே எனக்கு என்னதா இருக்கும் அப்படினா 10. சோ இன்னொரு இது சூஸ் பண்றேன் இன்னொரு லெந்த் எலிமெண்ட் சூஸ் பண்றேன் அது எனக்கு 10. இப்ப இதுலயும் 10 இங்கேயும் 10. சோ அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான்.
So அப்ப இங்க எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 so 10 into 10 100 so அப்ப magnetic field strength வந்து எப்படி ஈக்குவலா அந்த லூப்ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படினா டிவைட் ஆயிருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் so first லூப்ல so இப்போ எனக்கு length increase ஆக that is அந்த distance increase ஆக இந்த magnetic field strength அந்த particular லூப்ல குறையும் அப்படினு சொல்றாங்க so இப்போ செகண்ட் லூப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த செகண்ட் லூப் பாருங்க ஃபர்ஸ்ட் லூப்பை விட எனக்கு லென்த்தியா இருக்கு அப்ப இது லென்த்தியா இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு அந்த எப்படி நாங்க ஏரியா இந்த ஸ்மால் எலிமெண்ட் நான் எவ்வளவு magnetic field strength இருக்கும் அப்படினா 5 சரியா இன்னொரு இதுல வந்து 5 சோ இந்த மாதிரி எனக்கு 20 செக்மெண்ட்ஸ்லயும் எவ்வளவு இருக்கும் அப்படினா 5 magnetic field strength இருக்கும் அப்ப 20 into 5 எவ்வளவு 100 சரி ஆனா இங்க வந்து என்ன ஆயிடுச்சு இங்க ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ண இந்த லூப்ல எனக்கு magnetic field strength வந்து 10 ன்னு இருந்துச்சு அடுத்து நான் சூஸ் பண்ண லூப்ல எனக்கு magnetic field strength 5 சோ அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆக இந்த magnetic field intensity என்ன ஆகும் அப்படினா டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா சோ இப்ப magnetic field intensity கால்குலேட் பண்றதுக்கு magnetic field intensity B is equal to B total divided by the total length so total length ஒரு length நான் எப்படி எடுத்துக்க dl so இன்னொரு length ஒரு whole length அப்படினா நம்ம வந்து அது l ன்னு சொல்லுவோம் நான் சூஸ் பண்ணிருக்கிறது ஒரு small segments அதனால dl அப்படினு சொல்லிருக்கேன் so B total divided by total length so இந்த total length வேணும் சரியா so இப்போ இத cross multiply பண்ணுங்க B total is equal to B into total length so B total ங்கிறது நமக்கு தெரியும்து mu naught I B total ஓட வேல்யூ mu naught I is equal to B into total length எந்த இடத்துல இந்த closed surfaceல இருக்கக்கூடிய total length வேணும் அதனால நான் என்ன பண்ண போறோம் அப்படினா integral அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல s வந்து நான் அப்படியே elongate பண்ண அப்படினா அதுதான் integral that is s ங்கிறதுனா summation of சம்மேஷனையும் அதுல இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்றது so summation அப்ப integralோட மீனிங் என்ன அப்படினா இதுல இருக்கக்கூடிய இந்த total length நான் என்ன பண்றேன் அப்படினா ஆட் பண்றேன் so integral of இது closed loopங்கிறதுனால இங்க நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு closed symbol போடுறேன் that is இதுக்கு என்ன பேர் அப்படினா closed integral of b into அந்த length நான் எப்படி டிவைட் பண்ணிருக்கேன் dl so ஒரு செக்மெண்ட் எனக்கு எவ்வளவு dl closed integral of b into dl is equal to b total ஓட வேல்யூ என்னது mu naught I so இதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் law b closed integral of a இங்க closed அப்படினா இந்த closed loopல இருக்கக்கூடிய அந்த total lengthல நான் magnetic field கால்குலேட் பண்ணனும் so magnetic fieldக்காக b and dl ங்கிறது நான் இங்க சூஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு dl இது ஒரு dl so அப்ப total length வேணும்னா என்ன பண்ணனும் அத நான் இன்டகிரேட் பண்ணனும் சம்மேஷன் தான் எடுக்க முடியும் so அதுக்காக இன்டகிரேஷன் இந்த சிம்பல் எதுக்கு அப்படினா இது வந்து closed ன்னு மீன் பண்றதுக்காக இது so நீங்க இப்படியும் போடலாம் இது சொன்னாலும் closed integral இல்ல இந்த c கீழ போட்டாலும் அதுக்கு என்ன மீனிங் அப்படினா அது closed integral பேரு ஜஸ்ட் இது மட்டும் போட்டோம் அப்படினா லைன் integral சரிங்களா இல்ல c போடலனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சோ இதுல வந்து இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன அப்படினா a line integral of magnetic field over a closed loop is equal to mu naught times the net current enclosed by the loop so இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन so இதோட டெஃபினிஷன் நான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்தே சொல்லிரலாம் line integral of magnetic field so magnetic field வந்து over a closed loop இந்த closed loopல இருக்கக்கூடிய magnetic field எதுக்கு ஈக்குவலா இருக்கும் mu naught times the net current enclosed by the loop suppose இந்த இடத்துல எனக்கு இந்த நான் ஒரே ஒரு லூப் சூஸ் பண்ணிருக்கேன் இதுல நான் ஒரே ஒரு இந்த one லூப்ல எனக்கு வந்து இது ஒரே கண்டக்டர் தான் இருக்கு சரியா இது வழியா எனக்கு பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் நான் வந்து I ன்னு சொல்வேன் சோ அப்பதான் நான் என்ன போடுவோம் அப்படினா mu naught I இந்த இடத்துல I enclosed ன்னு இருக்கும் சோ I enclosed னா என்னன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ net current இந்த லூப்ல என்க்ளோஸ் பண்ணக்கூடிய net current தான் இந்த I enclosed இப்போ எனக்கு ஒரே ஒரு கண்டக்டர் இருக்கு இந்த closed loop இல்ல அப்ப நான் mu naught I அப்படினு போடுவேன் சப்போஸ் நான் இன்னொரு கண்டக்டர் இத சூஸ் பண்றேன் இந்த closed loopல எனக்கு இன்னொரு கண்டக்டர் இருக்கு அப்ப இது ஒரு I இது ஒரு I சோ வந்து I plus I வந்து என்னது 2I அப்ப இந்த இடத்துல என்னவா மாறும் mu naught 2I ன்னு மாறும் சப்போஸ் நான் இன்னொரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன் அப்ப இது ஒரு I
I. அப்ப I plus I plus I 3I. So இப்ப இங்க mu naught 3I அப்படினா இப்ப I enclosed னா என்னன்னா net current enclosed by the loop. இந்த loop குள்ள இருக்கக்கூடிய net current தான் இந்த I enclosed. புரியுதுங்களா? சரி வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चन. நெக்ஸ்ட் இத பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க் இல்லனா ஒரு 5 மார்க் क्वेश्चन 5 மார்க்லயும் கேட்கலாம் இல்ல 3 மார்க்லயும் கேட்கலாம். Magnetic field due to a So next topic வந்து magnetic field due to a current carrying wire of infinite length. Using Ampere circuital law. So Ampere circuital law யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு infinite length இருக்கக்கூடிய ஒரு current carrying wireனால magnetic field என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம். So இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு infinite length wireல நான் magnetic field வந்து Weierstrass law யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இங்க Ampere circuital law யூஸ் பண்ணி ஒரு length ஒரு infinite length current carrying conductor கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு வயர் அவ்வளவுதான். அதுதான் கண்டக்டர் அப்படிங்கறத சொல்றோம். சரியா? சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படினா சிலிண்ட்ரிக்கல் வயர் வந்து எப்படி இருக்கும் அப்படினா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தானே. சோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல நான் ஒரு current carrying conductor சூஸ் பண்ணிக்கிறேன். infinite length length வந்து infinite length. சோ இது வந்து using Ampere circuital law யூஸ் பண்ணி நான் magnetic field வந்து கால்குலேட் பண்ண போறோம். சோ எனக்கு இதுல current வந்து upward directionல எனக்கு flow ஆகுது. அப்ப எனக்கு இத சுத்தி எனக்கு என்ன ஆகும்? ஒரு வயர்ல எனக்கு current பாஸ் ஆச்சு அப்படினா when the current pass through this conductor magnetic field is produced around this conductor அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல எனக்கு அங்க நிறைய எனக்கு magnetic field lines இருக்கு. நான் ஒரே ஒரு லூப் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ இந்த magnetic இந்த கண்டக்டரை சுத்தி நான் ஒரே ஒரு லூப் மட்டும் கன்சிடர் பண்றேன். இந்த லூப் வந்து ஒரு இமேஜினரி தான். சரியா? சோ this is called Amperian loop. இந்த லூப் என்ன நேம் அப்படினா Amperian loop. சோ இந்த வயர் பாத்தீங்க அப்படினா எப்படி இருக்கும்? என்ன ஷேப் அப்படினா cylindrical shape. So and also it is symmetrical about its axis. Symmetrical அப்படினா சமச்சீர் தன்மை நம்ம சொல்வோம். சோ இது வந்து எப்படினா சிமெட்ரிக்கலா இருக்கு. சோ இப்போ நான் இந்த ஆம்பியரிங் லூப் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் இல்லையா? இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அப்படினா r அப்படிங்கற ஒரு டிஸ்டன்ஸ்ல from the center of the conductor என்ன r அப்படிங்கற டிஸ்டன்ஸ்ல நான் ஆம்பியரின் லூப் சூஸ் பண்ணிருக்கேன். சரி? சோ எனக்கு எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து r தான். சப்போஸ் இங்க பார்த்தாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துலயும் அதே சேம் டிஸ்டன்ஸ். இங்க எந்த இடத்துல எடுத்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேம். சரியா? சோ இப்போ எனக்கு the magnetic field ஓட டைரக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? கரண்ட் வந்து இந்த கண்டக்டர்ல இந்த அப்வர்ட்ல flow ஆகுது. இப்போ magnetic field ஓட டைரக்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு we are going to use right hand thumb rule. So right hand thumb rule வந்து என்ன அப்படினா நீங்க வந்து ஒரு கண்டக்டரை நான் உங்க ரைட் ஹேண்ட்ல இப்படி ஹோல்ட் பண்றோம். சரி, இது ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ரைட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணும்போது so இந்த extended thumb indicates the direction of current. So current வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த கண்டக்டர் நான் இப்படி பிடிச்சிருக்கேன் இல்லையா? So எனக்கு கரண்டோட டைரக்ஷன் வந்து upward. அப்ப இந்த extended thumb indicates the direction of current and இந்த fingers நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா encircle பண்ணிருக்கேன் இந்த கண்டக்டர். So the encircling fingers indicates the direction of magnetic field. அப்ப இப்போ இந்த கண்டக்டர்ல கரண்டோட டைரக்ஷன் upward-ஆ இருந்துச்சு அப்படினா magnetic field ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? So இந்த டைரக்ஷன் that is anti-clockwise-ஆ இருக்கும். So anti-clockwise directionல எனக்கு magnetic field வந்து இருக்கும். சரியா? இப்போ எனக்கு இந்த டைரக்ஷன்ல எனக்கு magnetic field dB vector. So magnetic field is a vector quantity. அதனால நான் என்ன போட்டுட்டேன் அப்படினா dB vector. So இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படினா as usual ஒரு லைன் எலிமெண்ட் சூஸ் பண்றேன் that is dl vector. நம்ம எப்பவுமே total magnetic field கால்குலேட் பண்றதுக்கு first ஒரு particular ஏரியால சூஸ் பண்ணி அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய magnetic field கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் தான் total magnetic பண்ணுவோம்.
சோ அப்ப ஒரு லைன் எலிமெண்ட் நான் சூஸ் பண்ணிருக்கேன் along the amperian loop அந்த amperian loopலயே ஒரு லைன் எலிமெண்ட் சூஸ் பண்ணிருக்கேன் சோ அது dl வெக்டார் சரியா சோ ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் closed integral of d vector into dl vector is equal to mu naught I சோ இந்த closed surface ல நம்ம magnetic field calculate பண்ண போறோம் அப்ப ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் தான் யூஸ் பண்ணணும் So, இது வந்து பாருங்க b vector dot dl vector. It is in the form of a vector dot b vector. So, ரெண்டு வெக்டார டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படினா என்ன கிடைக்கும் எனக்கு ab cos theta. பாத்துக்கிட்டீங்களா? So, a vector dot b vector na ab cos theta. So, in a similar way we have to write this. Closed integral of b dl cos theta is equal to mu naught I. Here dl is a line element அப்படிங்கிறது பார்த்தாச்சு theta is the angle between the magnetic field and the line element so இந்த line elementக்கும் magnetic field குள்ள angle so ரெண்டுமே எனக்கு ஒரே லைன்ல இருக்கு அப்ப angle வந்து என்னது dl உம் db வெக்டாரும் அந்த amperian loopலயே இருக்கு that is எனக்கு ஒரே லைன்லயே இருக்கு அப்ப angle வந்து 0 ஏன்னா dl இதுலயே dl வெக்டார் இருக்கு இதுலயே எனக்கு db வெக்டார் இருக்கு அப்ப ஆங்கிள் அங்க இருக்கா there is no angle between them அப்ப θ is equal to என்னது 0 அப்ப cos 0 ஓட வேல்யூ 1 therefore closed integral of b dl is equal to cos 0 ஓட வேல்யூ 1 அதனால இங்க போடல mu naught into I so magnetic field வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் சொல்றாங்க ஏன் கான்ஸ்டன்ட் அப்படினா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு லூப்ல பார்த்தோம் அப்படினா ஒரு ஸ்மால் பர்టిక్యులர் ஏரியா चूஸ் பண்ணனா அதுல 10 இருக்கும் சோ இன்னொரு எலிமெண்ட் चूஸ் பண்ணாலும் அதுல 10 சோ எந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அந்த இடத்துல magnetic field strength எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ன்னு சொன்னேன் சோ கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் சரி அப்ப magnetic field அப்படிங்கிறது யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் சோ கான்ஸ்டன்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இன்டகிரேஷனுக்கு வெளியில எடுத்துறேன் b closed integral of dl is equal to mu naught I so இந்த dl நான் அடுத்து next என்ன பண்ண போறோம் அப்படினா இன்டகிரேட் பண்ண போறேன் so இந்த length of the circular loop வந்து தான் நம்ம circumference னு சொல்லுவோம் so length of the circular loop வந்து நான் என்ன சொல்றேன் circumference of a coil வந்து என்னது 2 pi r so எனக்கு 0 ல ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு இருக்கு 2 pi r இருக்கு அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த closed surface க்கு பதிலா 0 to 2 pi r னு லிமிட் எழுத போறேன் so ஏனா closed surface தான் இல்லையா அந்த closed surface எனக்கு எப்படி இருக்கு 0 ல இருந்து 2 pi r 0 ல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அந்த 2 pi r இருக்கு அதோட circumference அதனால தான் இந்த closed symbol நான் போடல so b integral of 0 to 2 pi r into dl is equal to mu naught I so dl ஐ இன்டகிரேட் பண்ணோம் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும்னா l dl ஐ இன்டகிரேட் பண்ணா எனக்கு l கிடைக்கும் இது வந்து அடுத்து லிமிட் அப்படியே அப்ளை பண்ணனும் 0 to 2 pi r is equal to mu naught I ஃபார்முலா தெரியும் எனக்கு l க்கு பதிலா நான் என்ன பண்ணனும் அப்படினா இது வந்து அப்பர் லிமிட் அப்படினு சொல்லுவோம் அப்பர் லிமிட் இது லோயர் லிமிட் சோ ஒரு டேர்ம் நான் இன்டகிரேட் பண்ண அப்படினா எனக்கு அந்த லிமிட் இருக்கு அப்படினா சோ அந்த டேர்ம்க்கு பதிலா அந்த லிமிட்டை நான் வந்து அப்ளை பண்ணனும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் ஃபார்முலா சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் l அப்படிங்கற இடத்துல அப்பர் லிமிட் எழுதணும் அப்பர் லிமிட் வந்து என்னது 2 pi r மைனஸ் லோயர் லிமிட் வந்து என்னது 0 சோ எதுக்கு பதிலா நான் எழுதிக்கனா l க்கு பதிலா 2 pi r l க்கு பதிலா 0 is equal to mu naught I therefore b into 2 pi r is equal to mu naught I இதெல்லாம் magnetic field தான் நான் கால்குலேட் பண்ணனும் இல்லையா bங்கிறது என்ன magnetic field so magnetic field வேணும் அப்படினா 2 pi r equal to என்ன கொண்டு போங்க mu naught I divided by 2 pi r so இது வந்து magnitude of magnetic field magnitude value magnetic field உடைய scalar value தான் mu naught I divided by 2 pi r ஆனா magnetic field அப்படிங்கிறது வெக்டார் குவாண்டிட்டி சோ அப்ப நான் வெக்டார்ல டினோட் பண்ணனும் அப்படினா அதை எப்படி எழுதலாம் b vector is equal to mu naught I divided by 2 pi r into n cap. So n cap is a unit vector. It represents the direction of
So n cap is a unit vector. It represents the direction of magnetic field. Magnetic field ஓட direction. எனக்கு இந்த பாயிண்ட்ல magnetic field direction இப்படி இருக்கு. இப்போ இங்க இருக்கும்போது magnetic field direction எப்படி? இங்க இந்த பாயிண்ட்ல வரும்போது magnetic field direction. So magnetic field ஓட direction indicate பண்றதா n cap. So it is a unit vector. So this is the vector form of magnetic field. Is it clear? Yeah, next important topic is solenoid. So next topic is solenoid. இது ரொம்ப important topic. இதெல்ல வந்து ஒரு 5 mark question இருக்கு. So solenoid அப்படிங்கிறது என்னன்னா it is a long coil of wire. Long coil of wire is very closely wound in the form of spiral. So நான் வந்து ஒரு lengthy-ஆ இருக்கக்கூடிய ஒரு wire எடுத்து என்ன பண்றேன் அப்படினா அத ஸ்பைரலா ஒரு இன்சுலேட்டர்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஸ்பைரல் ஷேப்ல அது ரொம்ப க்ளோஸ்டா வந்து வூண்ட் பண்ண அப்படினா அதுக்கான நேம் solenoid. சோ ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ல இது ஒரு லென்த்தியான ஒரு வயர். சோ இந்த கண்டக்டரை வந்து என்ன பண்றேன் அப்படினா இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்ன பண்றேன் very closely wound in the form of spiral. So spiral நமக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த ஸ்பைரல் ஷேப்ல நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த coil அத என்ன பண்றேன் இப்படி சுத்துறோம். சோ ரொம்ப க்ளோஸ்டா இது வந்து நான் சின்னதா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து இடம் தள்ளி தான் வந்து சுத்தி இருக்கோம். ஆனா அது எப்படி சுத்தணும்னு சொல்றாங்க ரொம்ப க்ளோஸ்டா வந்து நான் அத சுத்தணும். சோ இது இந்த மாதிரி இருந்தா அதுக்கு என்ன நேம் solenoid அப்படினு பேர். ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ல ஒரு லென்த்தியா இருக்கக்கூடிய ஒரு வயர் என்ன பண்ற ஸ்பைரல் ஷேப்ல ரொம்ப க்ளோஸ்டா நான் வந்து வூண்ட் பண்ண அப்படினா அதுக்கு என்ன நேம் solenoid. சோ solenoid அப்படிங்கிறது ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ல எப்படி பண்ணிருக்கோம் அத ஸ்பைரல் ஷேப்ல நான் இந்த மாதிரி இது வூண்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு என்ன நேம் அப்படினா solenoid நேம். சோ இதுல பார்த்தோம் எனக்கு அப்படினா தெரியும். சோ இந்த வயர் லென்த்தியா இருக்க வயரை நான் ஸ்பைரல் ஷேப்ல சுத்தி இருக்கேன். இப்போ இதுல எனக்கு நான் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? கரண்ட் இந்த வயர்ல பாஸ் ஆகும். இப்போ எனக்கு magnetic field is also produced in the solenoid. Magnetic field எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சோ எனக்கு இதுல magnetic field intensity பார்த்தோம் அப்படினா இதுல பாருங்க நான் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு magnetic field intensity எப்படி இருக்கும் அப்படினா ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே நான் அந்த solenoid ரொம்ப இப்படி ரொம்ப க்ளோஸ்டா நான் வந்து வூண்ட் பண்றேன். ரொம்ப அப்படியே நெருக்கமா நான் சுத்துறேன் அப்படினா எனக்கு இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய magnetic field தான் எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? சோ இப்போ இந்த magnetic field இதுல எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்? இந்த solenoidல நான் இப்படி என்ன பண்றேன் அப்படினா இந்த வயர் எல்லாம் இப்படி ஸ்பைரல் ஷேப்ல வூண்ட் பண்ணிட்டேன். இதுல எனக்கு magnetic field நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படினா ஒரு டர்ன்லயே ஃபர்ஸ்ட் டர்ன் சோ ஈச் அண்ட் எவ்ரி டர்ன்ல எனக்கு magnetic field ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த டர்ன்ல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது எனக்கு ஒரு magnetic field dB வெக்டார் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டர்ன்ல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது இதனால எனக்கு magnetic field. சோ இந்த டர்ன்ல ஒரு டர்ன் ஈச் அண்ட் எவ்ரி டர்ன்ல எனக்கு magnetic field ப்ரொடியூஸ் ஆகும். அது நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஏன்னா இது எல்லாமே வெக்டர் குவாண்டிட்டி. சோ இது எல்லாத்தையும் நான் டோட்டல் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? வெக்டர் சம் எடுக்கலாம். வெக்டர் சம் அப்படிங்கிறது என்னன்னா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நான் என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படினா டோட்டல் magnetic field நான் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? சோ இதுல இந்த magnetic field உடைய டைரக்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்றாங்க. சோ இந்த இடத்துல magnetic field உடைய டைரக்ஷனுக்கு நான் என்ன பண்றோம்? டைரக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் பாம் ரூல். So hold the conductor in your right hand like this. So இந்த மாதிரி இது ஒரு கண்டக்டர். அத கண்டக்டர்ல இந்த solenoid நான் என்ன பண்றேன் அப்படினா உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல இப்படி ஹோல்ட் பண்றீங்க. சோ இது வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த
கர்லிங் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா சோ இந்த ஃபிங்கர்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படினா கரண்டோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது ஏனா கரண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு இல்லையா சோ எனக்கு the curl fingers indicates the direction of current and the extended thumb indicates the direction of magnetic field so எனக்கு current வந்து எனக்கு இந்த டைரக்ஷன்ல எனக்கு இருக்கு அப்படினா அப்ப எனக்கு magnetic field ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சரிங்களா curled fingers indicates the direction of current ஏனா current பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் எனக்கு அந்த solenoid குள்ள என்டர் ஆகுது அப்ப அதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் எனக்கு magnetic field வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும் சோ இந்த solenoid வந்து acts like a bar magnet அப்படினு சொல்றாங்க bar இப்போ எனக்கு நீங்க ஒரு bar magnet 10th வந்து magnetic field lines வந்து வரைஞ்சிருப்பீங்க இல்லையா இது வந்து நார்த் போல் இது சவுத் போல் அப்படினா எனக்கு magnetic field lines நீ வந்து டிரா பண்ணிருப்ப ஒரு bar magnet வச்சு பண்ணிருப்பீங்கல சோ அப்ப எனக்கு magnetic field lines வந்து இங்க நார்த் போல்ல இருந்து எனக்கு எமர்ஜ் ஆகும் magnetic field lines வந்து நார்த் போல்ல இருந்து எனக்கு வெளியில வரும் and சவுத் போல்ல தான் என்ன ஆகும் magnetic field lines வந்து என்டர் ஆகும் அப்படினு பாத்துப்போம் சோ எனக்கு இந்த solenoid ஓட டைரக்ஷன் எப்படி சொல்லலாம் solenoidல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது இங்க எனக்கு magnetic field ப்ரொடியூஸ் ஆகுது அப்ப இதுல நான் எது நார்த் போல் எது சவுத் போல் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சோ எனக்கு இந்த solenoidல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படினா solenoidல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது எனக்கு magnetic field வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது சோ magnetic field கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகும் ஆனா இது எது நான் நார்த் போல் எது சவுத் போல்னு சொல்றேன் அப்படினா எனக்கு இதுதான் சப்போஸ் இத நான் பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கேன் இது பிளஸ் இது மைனஸ் அப்ப எனக்கு கரண்ட் கன்வென்ஷனல் கரண்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ்ல இருந்தா இருக்கும் இல்லையா சோ அப்ப எனக்கு கரண்ட் வந்து எங்க என்டர் ஆகுதோ கரண்ட் வந்து என்டர் ஆகுறத நான் என்ன சொல்றேன் அப்படினா சவுத் போல் அப்படினு சொல்றேன் கரண்ட் என்டர் ஆகக்கூடிய டைரக்ஷனை நான் சவுத் போல் சொல்றேன் சோ எனக்கு இதே மாதிரி இதுல உள்ள போயிட்டு இப்படி வெளியில வரும் உள்ள போயிட்டு இதே மாதிரி வந்து இந்த இடத்துல எனக்கு வெளியில வரும் கரண்ட் இந்த இடத்துல எனக்கு வெளியில வருது சோ வெளியில வரது நான் என்ன சொல்றேன் அப்படினா நார்த் போல் சோ solenoid அப்படிங்கிறது acts like a bar magnet மாதிரியே bar magnetல எனக்கு வந்து magnetic field lines உள்ள என்டர் ஆகுறது நான் சவுத் போல் and வெளியில வரது நான் நார்த் போல் சொல்றேன் அதே மாதிரி solenoidலயும் எனக்கு கரண்ட் உள்ள வருது இல்லையா அதை நான் என்ன சொல்றேன் அப்படினா அந்த டைரக்ஷனை சவுத் போல் சொல்றேன் இன்னொரு எண்ட நான் நார்த் போல் அப்படினு சொல்றேன் so it acts like a bar magnet அடுத்து இந்த லெந்த் நம்ம வயர் வந்து ரொம்ப லெந்தியான வயர் எடுத்துக்கிறோம் ஆனா அதோட டயாமீட்டர் வந்து இந்த லெந்தை கம்பேர் பண்ணல ரொம்ப ஸ்மாலரா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க and நான் இங்க ஊன் பண்ணிக்கிறது சர்க்குலர் ஷேப்ல தான் அந்த காயில வந்து சுத்தணுமான்னு கேட்டா கிடையாது எந்த ஷேப்ஸ்ல வேணாலும் நான் அதை என்ன பண்ணிக்கலாம் ஊன் பண்ணிக்கலாம் இத பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் क्वेश्चन எடுத்து பார்க்கலாம் magnetic field due to a solenoid பாக்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन magnetic field due to a long current carrying conductor long current carrying solenoid your important 5 mark question magnetic field due to a solenoid அப்படிங்கிறது தெரியும் so consider a solenoid so இதுல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது so நான் எவ்வளவு டர்ன்ஸ் இருக்கு நான் இதுல ஜஸ்ட் சின்னதா போட்டுருக்கேன் அந்த லென்த்தியான ஒரு வயர் எடுத்து தான் நாம என்ன பண்றோம் அப்படினா அதை சுத்துறோம் so அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னு தெரியாது அதனால நான் கேபிட்டல் N so number of turns வந்து capital N and the length of the solenoid வந்து capital L அப்படி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் so as usual நான் சொன்னது the length of the wire is very large when compared to its diameter அந்த வயரோட diameter விட the
காயிலோட லென்த் வந்து ரொம்ப லார்ஜரா இருக்கணும். சோ நான் இந்த இடத்துல எனக்கு கரண்ட் வந்து என்டர் ஆகுதுன்னு வெச்சுப்போம். சோ கரண்ட் இங்க என்டர் ஆகுது அப்படினா இந்த இடத்துல எனக்கு கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படினா இன்வர்டா இருக்கும். சோ இந்த இடத்துல எனக்கு கரண்ட் வந்து இன்வர்டா இருக்கும். இங்க எனக்கு உள்ள வருது and இந்த இடத்துல கரண்ட் வெளிய போகுது. சோ இங்க திருப்பி உள்ள வரும், இங்க வெளியில. சோ கீழ் இந்த இதெல்லாம் எனக்கு கரண்ட் வந்து இன்வர்டா இருக்கும். இங்க உள்ள வருது கரண்ட், திருப்பி வெளியில போகுது. சோ அடுத்த டர்ன்ல எனக்கு கரண்ட் உள்ள வருது, வெளியில போகுது. சோ உள்ள வெளியில அப்படினு சொல்லிட்டு கீழ எல்லாமே இன்வர்டா இருக்கு. கரண்ட் வந்து எல்லாமே இன்வர்டா இருக்கு. and இந்த இடத்துல எல்லாமே கரண்ட் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை மட்டும் வரைஞ்சிருக்கேன். சோ கரண்ட் வந்து எனக்கு அவுட்வர்ட்லயும் and கரண்ட் எங்கெங்கலாம் இன்வர்டா இருக்கோ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு டயகிராம் புக்ல கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அது சாலினாய்டு அப்படி இருக்காது, இந்த மாதிரி ஒரு டயகிராம் கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படினா இந்த இடத்துல அவுட்வர்ட் கரண்ட் வந்து எல்லாமே இந்த இடத்துல. சோ இந்த பார்ட்ட மட்டும் தான் அதோட கிராஸ் செக்ஷன் மட்டும் இங்க வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல எல்லாமே கரண்ட் வந்து அவுட்வர்டா இருக்கு. and இங்க பாருங்க கரண்ட் வந்து இந்த இடத்துல எல்லாமே இன்வர்டா இருக்கு இல்லையா. சோ இந்த பார்ட் சாலினாய்டோட இந்த மட்டும் இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மட்டும் வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல எல்லாமே கரண்ட் வந்து இன்வர்ட். சோ இதான் அந்த சாலினாய்டோட டயகிராம் புக்ல இந்த டயகிராம் தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணனும். இந்த லாங் கரண்ட் கேரிங் சாலினாய்ட்ல இதுல இருந்து கரண்ட் பாஸ் ஆகுது and magnetic field வந்து எனக்கு மேக்னெட்ல பால் மேக்னெட்ல பாத்தீங்க அப்படினா magnetic field lines இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தோம்லையா. அப்ப எனக்கு இன்சைட் தி மேக்னெட் வந்து magnetic field lines எப்படி இருக்கும் அப்படினா parallel-ஆ இருக்கும். அதோட ஆக்சிஸ்க்கு யூனிஃபார்மா இருக்கும், அதே மாதிரி parallel-ஆ இருக்கும். சோ இந்த சிமிலர் தான் அந்த சாலினாய்ட்ல எனக்கு magnetic field lines எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படினா அத சொல்ல வந்தேன். சோ இதுல எனக்கு இதுதான் சாலினாய்டு அப்படினா இதுலயே எனக்கு magnetic field lines இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். சோ வெளியில பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இன்சைட் தி சாலினாய்டு magnetic field lines எனக்கு எப்படி இருக்கும் அப்படினா parallel-ஆ இருக்கும் and uniform to the axis. சோ அது வந்து parallel-ஆ இருக்கும் inside the solenoid. சோ outside the solenoid வந்து magnetic field is nearly equal to 0. solenoidக்கு வெளியில magnetic field வந்து 0. எக்ஸாக்ட் கிடையாது, nearly equal to 0. inside the solenoid maximum-ஆ இருக்கும் magnetic field. அது பாயிண்ட் சொல்லலாம். சோ இப்போ எனக்கு இதுல இருக்கு கரண்ட் வந்து இந்த solenoidல பாஸ் ஆகும்போது magnetic field வந்து எனக்கு இப்போ வெளியில இருக்கும் and இதுக்குள்ள எப்படி இருக்கும் solenoidக்குள்ள இது வந்து இந்த இப்படி போட்டுறோம் இல்லையா. இந்த பார்ட் மட்டும் தான் இங்க வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பார்ட் இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் இங்க டிரா பண்ணிருக்கோம். சோ இதுதான் வந்து என்ன அப்படினா இந்த பார்ட். அப்ப இந்த இன்சைட் தி சாலினாய்ட் magnetic field எனக்கு எப்படி இருக்கும் parallel-ஆ இருக்கும், அதே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும். சோ magnetic fieldங்கிறது வெக்டார் குவாண்டிட்டி. சோ B வெக்டார். magnetic field எப்படி இருக்கும் inside the solenoid parallel. இப்போ இதல நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா magnetic field at any point inside the solenoid. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து magnetic field கால்குலேட் பண்ணனும்னா என்ன பண்ணனும், ஒரு சர்க்குலர் லூப் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ இங்க நான் ஒரு ரெக்டாங்குலர் லூப் சூஸ் பண்றேன். சோ நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அது வந்து எனக்கு எந்த ஷேப்ல வேணா நான் இருக்கலாம். இங்க நான் வந்து ஆனா அது க்ளோஸ்ட் லூப்பா இருக்கணும் அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ரெக்டாங்குலர் லூப் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ரெக்டாங்குலர் லூப்ல எனக்கு magnetic field என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம். சரியா? சோ இது let us mark this A, this is B, C, D. So the distance between these two is h. So this is also h. So இந்த ரெக்டாங்குலர் லூப்ல நான் என்ன பண்றோம் அப்படினா magnetic field by using Ampere's circular law. So Ampere's circular law என்ன தெரியும் எனக்கு, closed integral of B vector into dl vector is equal to mu naught I enclosed.
So இந்த left hand side equation இருக்குலையா b vector அதாவது closed integral of b vector into dl vector அதாவது ஒரு closed loopல magnetic field அதான் இது meaning. So இந்த closed loopனா இந்த இடத்துல இந்த rectangular loop நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த left hand side equation மட்டும் எடுத்துக்கிறேன் closed integral of b vector into dl vector. இத நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அப்படினா இந்த closed loop நான் என்ன பண்றேன் டைம் ஆயிடுச்சா Wait, next class. Okay, we will continue this in our next class. Okay, students, let us continue this topic. Magnetic field due to a long current carrying solenoid. So, from Ampere's law, close the integral of v vector dl vector is equal to mu naught I. So, this is the equation number 1. So, the left-handed side equation what எடுத்துக்கோங்க. இந்த closed loopல magnetic field calculate பண்ணனும் அதான் v vector into dl vector. So LHS மட்டும் நான் போட்டுருக்கேன். இத நான் எப்படி எழுத போறோம் அப்படினா இந்த rectangular loop first AB அப்படின ஒரு பார்ட் ஆகும் BC CD DA. So இந்த rectangular loop நான் தனித்தனியா எழுத போறேன். அதனால இங்க closed symbol போட தேவை. So இது வந்து closed loop அப்படிங்கும்போது நான் இந்த symbol போட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த தனித்தனி loop எழுத போறேன். AB அப்படிங்கற ஒரு loop எழுத போறேன். அப்ப எனக்கு closed integral நான் போட மாட்டேன். AB. So இங்க magnetic field வந்து அதே சேம் தான். V vector into dl vector. அடுத்து BC அப்படிங்கற loop எடுக்கிறேன். plus integral of BC அப்படிங்கற loop. இப்போ இதுல magnetic field அதே தான். V vector into dl vector. plus இந்த loop CD integral of CD v vector into dl vector plus integral of dA அப்படிங்கற loop அதுல magnetic field வந்து v vector into dl vector. சோ இதல பாருங்க இந்த AB இதுல இந்த rectangular loopல சோ magnetic field ஓட டைரக்ஷன் வந்து இதுதான் எனக்கு இல்லையா இதுதான் magnetic field direction. இதுல BC அப்படிங்கற லூப்பும் DA அப்படிங்கற லூப்பும் magnetic fieldக்கு எப்படி இருக்கு அப்படினா பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ இது magnetic field ஓட டைரக்ஷன். இந்த லூப்பும் BC அப்படிங்கற லூப்பும் DA அப்படிங்கற லூப்பும் magnetic fieldக்கு பெர்பெண்டிகுலர். தட் இஸ் அப்ப ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி. பெர்பெண்டிகுலர் என்னது θ = 90 டிகிரி. சோ இந்த லூப்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த லூப் எடுத்துக்கிறேன். integral of B to C b vector dot dl vector that is a vector dot b vector அப்ப ab cos theta ன்னு எழுதுவோம் இல்லையா அப்ப b dl cos theta. சோ இது எப்படி எழுதலாம் b vector dot dl vector னா a vector dot b vector அர்த்தம் டாட் ப்ராடக்ட். அப்ப அதோட ஆன்சர் வந்து என்னது b dl cos theta. சோ இந்த இடத்துல magnetic fieldக்கும் இந்த லூப்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. that is theta is equal to 90 degree. cos 90 ஓட வேல்யூ 0. So anything into 0 0. So இந்த whole term எனக்கு என்ன ஆயிடுது அப்படினா 0 ஆயிடுது. இது இந்த b to c b vector dot dl vector becomes 0. Next dA இந்த எடுத்துக்கோங்க. dA இதுவும் பாருங்க சேம் தான். இதுவும் எப்படி இருக்கு magnetic fieldக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனா அப்ப இது எனக்கு என்ன ஆகும் dA b dl cos theta. இப்போ இங்க theta வந்து என்ன சொல்லிருக்காங்க 90 டிகிரி. So cos 90 ஓட வேல்யூ 0. Anything into 0 0. So this term becomes 0. So இதுல பாருங்க BC அப்படிங்கற லூப்பும் DA இந்த ரெண்டு லூப்பும் வந்து எனக்கு என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த லூப் பாருங்க CD அப்படிங்கற லூப் வந்து எனக்கு எங்க இருக்கு அப்படினா outside the solenoid. So solenoidக்கு வெளியில இருக்கு அந்த லூப். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா outside the solenoid magnetic field is negligibly small, that is nearly equal to 0. solenoidக்கு வெளியில எனக்கு magnetic field value எப்படி இருக்கும் 0 ஆ இருக்கும். அப்ப எனக்கு இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிடும் C to D அப்படிங்கற லூப் எங்க இருக்கு அப்படினா இதுதான் solenoid. solenoidக்கு வெளியில இருக்கு CD அப்படிங்கற லூப் வந்து solenoidக்கு வெளியில இருக்கு. அப்ப இங்க எனக்கு magnetic field value இது 0 அப்படினா இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிடும் 0 ஆயிடும். ஏன்னா CDங்கிறது எங்க இருக்கு magnetic field solenoidக்கு வெளியில இருக்கு. அப்ப எனக்கு magnetic field வந்து 0. அப்ப 0 into anything 0. சோ இந்த மூணு டேர்ம் எனக்கு என்ன ஆயிடும் அப்படினா 0 ஆயிடும். எனக்கு எந்த டேர்ம் மட்டும் எனக்கு பாக்கி இருக்கு இந்த AB அப்படிங்கற இந்த லூப் மட்டும் தான் இருக்கு.
அப்ப அத மட்டும் நான் எழுத போறேன். சோ இந்த செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் எல்லாமே 0 ஆயிடுச்சு. So closed integral of d vector into dl vector is equal to இந்த லூப் மட்டும் தான் எனக்கு இருக்கு. a to b d vector into dl vector. அப்ப நான் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன், closed integral of d vector into dl vector பதிலா நான் என்ன எழுத போறேன், a to b d vector into dl vector. ஏன்னா செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் எல்லாமே 0 ஆயிடுச்சு. எனக்கு இந்த லூப் மட்டும் தான் இருக்கு. which is equal to a to b. so இது நான் எப்படி எழுதலாம், again it is a dot b. இப்போ a dot b அப்படினா b dl cos theta. so theta அப்படிங்கிறது angle between magnetic field and the loop. so இந்த இடத்துல இந்த loop வந்து magnetic field க்கு எப்படி இருக்கு பாருங்க, parallel to the magnetic field. so abங்கிற loop magnetic field க்கு parallel ஆ இருக்கு. parallel means angle வந்து என்னது 0. theta is equal to 0. cos 0 ஓட வேல்யூ வந்து என்னப்பா 1. so a to b b dl cos 0 ஓட வேல்யூ வந்து 1. so அப்ப இந்த closed integral of d vector into dl vector பதிலா நான் என்ன எழுத போறேன், a to b b dl மட்டும் எழுத போறேன். so இந்த இடத்துல integral of a to b b into dl is equal to mu naught I. so I அப்படிங்கிறது என்ன அப்படினா இந்த solenoid குள்ள பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். சரியா? so mu naught I. இல்ல again எனக்கு B ங்கிறது என்னன்னு தெரியும், magnetic field. so inside the magnetic field எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படினா, inside the solenoid magnetic field வந்து எனக்கு uniform, parallel and also uniform, that is constant நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. magnetic field வந்து constant. இப்போ இன்டெகிரலுக்கு அதை வெளியில எடுத்துறோம். so integral of a to b into dl. so இந்த a to b into dl is equal to mu naught I. ab ங்கிறது ஒரு small loop உடைய, so a to b ங்கிறது இந்த small loop. so இப்போ நான் இந்த entire solenoid உடைய magnetic field நான் கால்குலேட் பண்ணணும். so ஒரு small loopல நான் magnetic field கால்குலேட் பண்ணோம், that is இந்த ab அப்படிங்கிற loopல magnetic field நம்ம பார்த்தோம். இப்போ எனக்கு இந்த entire length இருக்குல, அந்த solenoid ஓட magnetic field கால்குலேட் பண்றதுக்கு நான் இந்த whole length-ஐயும் சூஸ் பண்ணிக்கிறேன். that is whole length நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த solenoid ஓட length வந்து capital L அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். இப்போ instead of dl நான் என்ன பண்ண போறேன் அப்படினா capital L ன்னு எழுத போறேன். b into integral of dl. so a க்கு ab போடல, ab ங்கிறது இந்த small loop அப்படிங்கறத நோட் பண்றதுக்காக நான் இன்டெகிரல்ல ab போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா நான் whole solenoid-ஐ கன்சிடர் பண்றேன். அதனால நான் இந்த இடத்துல ab போடல. whole solenoid-ஓட length வந்து capital L. so d into l. so dl இன்டகிரேட் பண்ணனா l ன்னு கிடைக்கும். dl இன்டகிரேட் பண்ணா எனக்கு l capital L மட்டும் கிடைக்கும். so mu naught இந்த இடத்துல எனக்கு number of turns increase ஆச்சு அப்படினா current எனக்கு increase ஆகும். so எனக்கு இது வந்து number of turns இல்லையா. so எனக்கு இதுல suppose current வந்து ஒரு 10 அப்படினா எனக்கு number of turns நான் increase பண்ணேன் அப்படினா எனக்கு currentமே எனக்கு என்ன ஆகும் அப்படினா increase ஆகும். so அப்ப நான் I ங்கறத நான் எப்படி எழுதணும் அப்படினா mu naught n into I. so என்ன number of turnsல எனக்கு பாஸ் ஆகக்கூடிய current, that is mu naught n I. so dl இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், l. so b into l is equal to mu naught n into I. so l ல வந்து ஈக்குவல் கொண்டு போங்க, b is equal to mu naught n divided by l into I. so n divided by l அப்படிங்கிறது என்ன, number of turns per unit length. so instead of this we have to write small n, mu naught n into I. so இதான் வந்து magnetic field due to a solenoid. ஒரு solenoid இந்த magnetic field ஓட வேல்யூ வந்து b is equal to mu naught n divided by l ங்கிறது number of turns, ஒரு யூனிட் லென்த்ல இருக்கக்கூடிய number of turns. so அதுக்கு பதிலா நான் small n அப்படினு போட்டுட்டேன், mu naught n I. so இந்த இடத்துல current அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு அப்படினா magnetic field is also constant அப்படினு சொல்றோம். சரியா? so next 5 mark question வந்து toroid. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. solenoid அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. அடுத்து வந்து toroid.
மெட்டீரியல்ல ஒரு லாங் காயில் வயர் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்படி ரொம்ப க்ளோஸ்டா ஊன் பண்ணிருக்கோம். அதுதான் நான் வந்து சாலினாய்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இங்க வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாராய்டு. டாராய்டுனா என்ன அப்படின்னா இந்த ஊன் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த வயரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் பெண்ட் பண்றேன், வளைக்கிறோம். இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலோட இப்படி வளைக்கும் போது என்ன ஆகும், அது ரெண்டு வளைச்சு இந்த ரெண்டு எம்சி என்ன பண்றேன் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு சர்க்குலர் ரிங் மாதிரி அது கிடைக்கும். அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா டாராய்டு. தட் இஸ் ஸோ இது வந்து அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் பெண்ட் பண்ணிருக்கோம் இந்த சாலினாய்டோட. ஸோ அந்த வயரோடையே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை பெண்ட் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு எம்சி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்கு தான் என்ன நேம், டாராய்டு. ஸோ இதுக்கு என்ன நேம் அப்படின்னா டாராய்டு. இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த டாராய்டுக்குள்ள எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், அண்ட் அவுட் சைட் த டாராய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், அண்ட் த டாராய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஓபன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டாராய்டு. இந்த டாராய்டுக்குள்ள ஒரு பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ இத P அப்படி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், அண்ட் அந்த எக்ஸ்டீரியர் இந்த டாராய்டுக்கு வெளியில தட் இஸ் நான் Q ன்னு சொல்றேன். இந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், அண்ட் இந்த டாராய்டுக்குள்ள இதுதான் அந்த டாராய்டு அப்படின்னா அதுக்குள்ள எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட்ல எப்படி இருக்கும்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்து நிச்சயம் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இமேஜினரியா ஒரு லூப் வந்து கன்சிடர் பண்றேன். இமேஜினரியா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். திஸ் இஸ் கால்ட் ஆம்பீரியன் லூப். ஸோ இந்த ஆம்பீரியன் லூப் வந்து from the center இந்த லூப்போட ரேடியஸ் வந்து என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் லூப். நான் எடுத்துக்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் லூப். அப்ப அதோட ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா r1 அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து open space interior to the toroid. So இந்த டாராய்டு குள்ள இருக்கக்கூடிய ஓபன் ஸ்பேஸ்ல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண போறேன். at point P ல. இப்போ இது ஃபர்ஸ்ட் லூப் இல்லையா, லூப் 1. நான் வந்து இங்க ஒரு இமேஜினரியா ஒரு லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். அது வந்து ஆம்பீரியன் லூப்னு பேரு. So loop 1 that is the length of the loop, the circumference of the coil. So அது L1 is equal to circumference of the coil வந்து என்னது 2 pi r. circumference நாலே ஃபார்முலா வந்து 2 pi r. இங்க ரேடியஸ் வந்து r1 அப்படிங்கறதால நான் 2 pi r1 கொடுக்கிறேன். இது இங்க ஃபர்ஸ்ட் லூப்ல. So from ampere circuit எல்லாம் closed integral of v vector dl vector is equal to what, mu naught I enclosed. So I enclosed அப்படிங்கிறது net current enclosed by this loop. அப்ப இந்த open space டாராய்டு குள்ள இருக்கக்கூடிய open spaceல இங்க current flow ஆகுதான்னு கேட்டா இங்க current flow ஆகல. There is no current enclosed by the first loop. So எனக்கு இந்த first loopல எனக்கு எந்த currentமே பாஸ் ஆகல. Therefore I enclosed is equal to 0. I enclosed வந்து 0. Therefore closed integral of d vector into dl vector is equal to 0. So இந்த இடத்துல நான் P அப்படி நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. magnetic field at point P. Pங்கிற பாயிண்ட்ல நான் magnetic field கால்குலேட் பண்ணனும். அதனால dP dl vector. dP dl vector. So இந்த first loopல எனக்கு there is no current enclosed by the first loop. இந்த open spaceல எனக்கு எந்த current flowவே இல்ல. அப்ப I enclosed வந்து 0. Therefore closed integral of dP vector dl vector is equal to 0. So இது எப்ப பாசிபிள் அப்படினா எனக்கு இந்த இடத்துல magnetic field வந்து 0 ஆ இருக்கும்போது இந்த கண்டிஷன் எனக்கு பாசிபிள். That is dP vector is equal to 0. எனக்கு current இந்த இடத்துல flow ஆகல. அப்ப magnetic field produce ஆகுமா? இல்ல. சோ அப்ப magnetic field வந்து என்ன ஆயிடுச்சுங்க 0 ஆயிடுச்சு. எந்த லூப்ல அப்படினா ஃபர்ஸ்ட் லூப். சரியா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இது செகண்ட் லூப். தேர்ட் லூப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் டு தி டாராய்டு பார்த்துடலாம். அதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் லூப் பார்க்கலாம்.
சோ இந்த லூப் கன்சிடர் பண்ணுங்க. சோ இந்த பாயிண்ட் Q அப்படிங்கற பாயிண்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா டாராய்டுக்கு வெளியில இமேஜினரியா ஒரு லூப் கன்சிடர் பண்றேன். இது வந்து லூப் 3. சோ ஓபன் ஸ்பேஸ் exterior to the toroid. So toroid க்கு வெளியில ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படினா இமேஜினரியா ஒரு லூப் வந்து கன்சிடர் பண்றேன். At point Q ல நான் magnetic field calculate பண்ணனும். So இது வந்து third loop, loop 3. இப்ப இதோட circumference என்னவா இருக்கும் அப்படினா L is equal to 2 pi r3. ஏன்னா இப்போ இந்த சென்டர்ல இருந்து இந்த லூப்போட ரேடியஸ் சென்டர்ல இருந்து இதோட ரேடியஸ் வந்து r3 third லூப் இல்லையா, அதனால இதோட ரேடியஸ் வந்து எனக்கு r3 இருக்கும். இப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னது L is equal to L3 is equal to 2 pi r3. So ஆம்பியர் சர்க்யூட் லால இருந்து ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், B வெக்டார் into dl வெக்டார் is equal to mu naught I enclosed. So இந்த இடத்துல எனக்கு பாருங்க எனக்கு கரண்ட் வந்து எனக்கு எவ்வளவு என்டர் ஆகுதோ, சோ இந்த இடத்துல எனக்கு கரண்ட் வந்து என்டர் ஆகுது அப்படினா எவ்வளவு என்டர் ஆகுதோ அதே கரண்ட் தான் எனக்கு வந்து வெளியில வரும். சோ அப்ப அல்ஜிப்ரிக் சம் எடுத்தோம் அப்படினா 0. ஏன் அப்படினா எனக்கு ஒரு 5 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து அந்த டாராய்டுல என்டர் ஆகுது அப்படினா அதே 5 ஆம்ப்ஸ் வந்து எனக்கு வெளியில வரும். அப்ப அல்ஜிப்ரிக் சம் நெட் கரண்ட் எடுத்தோம் அப்படினா அந்த இடத்துல எனக்கு 0. இப்ப நெட் கரண்ட் எனக்கு 0 அப்படினா I enclosed வந்து என்னது 0. அப்ப எனக்கு கரண்ட் வந்து 0 அப்படினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த இடத்துல இருக்குமா, இருக்காது. சோ கரண்ட் 0 அப்படினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் at point Q ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் at point Q வந்து என்னவா இருக்கும் அப்படினா 0. சோ இது எப்ப பாசிபிள் அப்படினா இது எப்ப பாசிபிள், இந்த கண்டிஷன் எப்ப பாசிபிள் அப்படினா BQ வெக்டார் is equal to 0. எனக்கு இந்த டாராய்டுக்கு அவுட்டர்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஸ்பேஸ் கன்சிடர் பண்றேன். அதுல நான் ஒரு லூப் இமேஜினரியா டிரா பண்றேன். at point P Q அப்படிங்கற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் கால்குலேட் பண்ணனும். சோ எனக்கு வந்து இந்த கரண்ட் என்டர் ஆகுது அதே அளவு கரண்ட் வெளியில வர்றதுனால எனக்கு இங்க நெட் கரண்ட் வந்து 0. சரியா, நெட் கரண்ட் 0 அப்படினா கரண்ட் இந்த இடத்துல எனக்கு பாஸ் ஆகல. அப்ப எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் at point Q ல எப்படி இருக்கும் அப்படினா 0வா இருக்கும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா inside the toroid குள்ள Sங்கற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண போறோம். So இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லூப்ல லூப் 1 ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் at point P 0 ன்னு பார்த்தாச்சு. அடுத்து லூப் 3 ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் at point Q லயும் 0 ன்னு பார்த்தாச்சு. இப்போ இன்சைட் தி டாராய்டுல மட்டும் at point S ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் கால்குலேட் பண்ண போறோம். சோ தேர்ட் வந்து இன்சைட் தி டாராய்டு. சோ இது வந்து என்னன்னா லூப் 2, இது லூப் 1, லூப் 2, லூப் 3. இப்போ இதோட ரேடியஸ் from the center வந்து என்னவா இருக்கும் அப்படினா R2. ஏன்னா செகண்ட் லூப்போட ரேடியஸ் வந்து R2. loops 2 is equal to loop 2 is equal to so அதோட length வந்து என்ன அப்படினா circumference தான். இதெல்லாம் வந்து என்ன அப்படினா 5 minutes தான். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வந்து closed integral of B vector into dl vector is equal to mu naught I.
ஓகே இது வந்து டாட் ப்ராடக்ட் a வெக்டார் டாட் b வெக்டார் மாதிரி இருக்கு சோ அகைன் இத நான் எப்படி எழுதலாம் அப்படினா b into dl cos theta is equal to mu naught I சோ இங்க வந்து theta அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட்க்கும் லைன் எலிமெண்ட்க்கும் உள்ள ஆங்கிள் நமக்கு இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த கரண்ட் இந்த மாதிரி எனக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு சர்க்குலர் லூப் நான் கன்சிடர் பண்ணுவேன் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த லைன் எலிமெண்ட்டும் வந்து சேம் அந்த லைன்லேயே இருக்கிறதுனால ஆங்கிள் வந்து என்னது theta is equal to 0 ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் கிடையாது there is no angle between these two but theta is equal to 0 cos 0 ஓட வேல்யூ வந்து என்னது 1 so b dl cos 0 is equal to mu naught I cos 0 ஓட வேல்யூ 1 so closed integral of b dl cos 0 வந்து 1 is equal to mu naught I so இந்த செகண்ட் லூப் இதுதான் இந்த செகண்ட் லூப் நான் எடுத்துர்க்கேன் இல்லையா இந்த லூப் உடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்ன அப்படினா 2 by r2 இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த க்ளோஸ்டுக்கு பதிலா நான் எப்படி எழுத போறேன் அப்படினா integral of 0 to 2 by r2 so in the circumference of the second loop வந்து என்ன அப்படினா 2 by r2 அப்ப க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படினா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நான் லிமிட் அப்ளை பண்றேன் 0 to 2 by r2 b into dl is equal to mu naught n into I ஏன் n அப்படிங்கிறது nங்கிறது என்னன்னா இந்த டாராய்டு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படினா கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் சோ கரண்ட் நான் எப்படி எழுதலாம் அப்படினா n into I அப்படினு எழுதலாம் ஓகேவா சோ எனக்கு அந்த ஒரு லூப்ல எனக்கு ஒரே ஒரு டர்ன் இருக்கு அப்படினா ஒரு டர்ன் இருக்கு அப்படினா 1 into I 2 டர்ன் இருக்குனா 2 into I நான் எழுதுவேன் இப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறதுனால n into I நான் எழுதிருக்கேன் சோ இப்போ நான் வந்து again b ங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட் தெரியும் நான் கான்ஸ்டன்ட் வெளியில எடுக்கறேன் 0 to 2 by r2 into dl is equal to mu naught ni so dl இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் l லிமிட் வந்து 0 to 2 by r2 is equal to mu naught n I so இது வந்து என்ன அப்படினா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இப்போ l ங்கற இடத்துக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறேன் மைனஸ் லோயர் லிமிட் சோ அப்பர் லிமிட் வந்து 2 by r2 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0 is equal to mu naught n into I so therefore b into 2 by r2 is equal to mu naught n I நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம் சோ அப்ப b மட்டும் தான் நமக்கு வேணும் 2 by r2 அப்படிங்கிறது என்ன அப்படினா length of the second circular loop the 2 by r2ங்கிறது என்னது length of the second loop therefore b is equal to எனக்கு b தான் கால்குலேட் பண்ணனும் magnetic field b is equal to mu naught n I divided by 2 by r2 so 2 by r2ங்கிறது length of the second loop இப்ப நமக்கு தெரியும் ஏற்கனவே n divided by l அப்படினா என்னது number of turns per unit length 2 by r2ங்கிறது என்னது length of the second circular loop so அப்ப n divided by 2 by r2 க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்படினா small n therefore b is equal to mu naught n into I இதான் வந்து magnetic field due to a long current carrying solenoid கான ஆன்சர் சோ இப்போ ஒரு solenoidனால எனக்கு magnetic field வந்து ஒரு solenoidல எனக்கு current பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய magnetic field B is equal to mu naught n into I இருக்கா okay so next important topic is Lorentz force so இது வந்து the toroid அப்படிங்கிறது ஒரு important 5 mark question
So next topic, important topic is Lorentz force. So நான் வந்து ஒரு சார்ஜ், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துக்கிறோம். So இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் பிளேஸ் பண்ணுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா நமக்கு நார்த் சவுத் போல் இருக்கும். ஸோ அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜை பிளேஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா there is no force act on it. இதே நான் அந்த சார்ஜ் வந்து இதுதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜர் அப்படியே பிளேஸ் பண்றேன். அது வந்து ரெஸ்ட்ல ஸ்டேஷனரியா இருக்கு, எனக்கு எங்கேயும் அது மூவ் ஆகல அப்படின்னா அப்ப அது மேல எனக்கு எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. இதுவே அந்த சார்ஜ் வந்து எனக்கு மூவிங் சார்ஜா இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அந்த சார்ஜ் வந்து எனக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபோர்ஸ், தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை நான் பிளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் வந்து எனக்கு மூவிங்ல இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம வந்து அது என்ன லாரன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அதை எப்படி டினோட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா F vector is equal to Q into V cross B. ஸோ இது என்னங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம அதை பார்த்துருப்போம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி படிச்சிருப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை a சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ். ஸோ ஒரு சார்ஜ் கொண்டு போய் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், தட் இஸ் இது வந்து நான் F வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா Q into E vector. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நான் வந்து ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ண அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F vector is equal to Q into E vector. இது வந்து நம்ம யூனிட் 1ல பார்த்திருக்கோம். சரியா? சோ இது வந்து two types of forces தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், தட் இஸ் கிரியேட் பண்ணும். ஒன்னு வந்து அந்த சார்ஜ் அது வந்து ஆக்சிலரேட் பண்ணும். சோ அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த சார்ஜ் ஒன்னு ஆக்சிலரேட் பண்ணும் இல்லனா டி ஆக்சிலரேட் பண்ணும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நான் ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ண அப்படினா two types of force தான் ஆக்ட் ஆகும். ஒன்னு ஆக்சிலரேட் ஆகும் இல்லனா அந்த சார்ஜ் வந்து டி ஆக்சிலரேட் ஆகும். சோ இது வந்து இதே மாதிரி தான். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நான் அந்த சார்ஜ் வைக்கும்போது எனக்கு ஃபோர்ஸ் வந்து F vector is equal to F vectorங்கிறது ஃபோர்ஸ், Qங்கிறது அந்த எலக்ட்ரிக் சார்ஜ், E vector அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே சார்ஜ் கொண்டு போய் நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வெச்சேன் அப்படினா எனக்கு ஃபோர்ஸ் வந்து F vector is equal to Qங்கிறது நான் வைக்கக்கூடிய அந்த சார்ஜ். and இங்க எனக்கு இங்க எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு, B வெக்டார் மட்டும் போடாம V வெக்டார் cross V வெக்டார் அப்படினு போட்டுருக்காங்க. V வெக்டார்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த V வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா அந்த சார்ஜ் உடைய ஸ்பீடை மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு அந்த சார்ஜ் சப்போஸ் எனக்கு இப்படி மூவ் ஆகுது, சோ எனக்கு அப்போட அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா சோ அதுக்கு ஒரு சர்டன் ஸ்பீட் இருக்கு. ஸ்பீட் மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு டைரக்ஷனும் இருக்கிறதுனால நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா வெலாசிட்டி V வெக்டார்னு போட்டுருக்கேன். இங்க மேக்னிட்யூட் மட்டும் ஸ்கேலார் வேல்யூ மட்டும் கிடையாது. அந்த சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா அது வந்து டுவர்ட்ஸ் ரைட்டா இருக்கலாம் இல்ல லெஃப்ட், ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல எனக்கு அந்த சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் a வெக்டார் குவாண்டிட்டி. அதனால நான் வெலாசிட்டி V வெக்டார் into V வெக்டார்னு போட்டுருக்கேன். சோ இதுதான் வந்து என்னன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். F மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா Fm வெக்டார் is equal to Q into V வெக்டார் cross V வெக்டார். ஏன் இது ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த சார்ஜ் நான் இங்க வைக்கிறேன், எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் பிளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் எனக்கு அப்போர்டா மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் சோ இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இது சார்ஜோட அந்த மூவ்மெண்ட், இது ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க, பெர்பெண்டிகுலர். சோ 90 டிகிரில இருக்கு. சோ பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கறதுனால தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படினா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். So Fm vector is equal to Q into V vector cross V vector. இந்த சார்ஜ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வெச்சோம் அப்படினா ஃபோர்ஸ் இது. இதுவே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வெச்சோம்னா ஃபோர்ஸ் இது. அப்ப எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். சோ டோட்டல் ஃபோர்ஸ் ஒரு சார்ஜ மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் வைக்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் வெச்சோம் அப்படினா அப்ப எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி கிடைக்கும், Fm vector plus Fe vector. Fm vector plus Fe vector. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். Fm வெக்டாரோட வேல்யூ வந்து Q V cross B plus Fe வெக்டாரோட வேல்யூ Q E vector.
so q காமனா வெளியில எடுத்துருங்க ரிமைனிங் வந்து என்னது E வெக்டார் பிளஸ் V கிராஸ் B வெக்டார் இதான் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படினு சொல்றோம் சோ இது வந்து 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம் 2 மார்க் இல்லனா 3 மார்க்ல கேட்கலாம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சரியா சோ இதோட மேக்னிட்யூட் இது வந்து வெக்டர் ஃபார்ம் Fm வெக்டார் is equal to q V cross B அப்படிங்கிறது வெக்டர் ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இதோட மேக்னிட்யூட் ஃபார்ம்ல நாம இங்க எப்படி எழுதலாம் சோ மேக்னிட்யூட் ஃபார்ம்ல நான் எப்படி எழுதுவேன்னா இது வெக்டர்ல கொடுத்திருக்காங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டர்ல இருக்கு சோ நான் மேக்னிட்யூட்ல இதை எப்படி எழுத முடியும் Fm is equal to q a v vector cross b vector ரெண்டு வெக்டரை cross product பண்ணிருக்கேன் அப்ப நம்ம ஃபார்முலா இது வந்து எப்படி இருக்குன்னா a vector cross b vector ஆன்சர் வந்து என்னது ab sin theta அப்ப v vector cross b vector நம்ம எப்படி எழுதலாம் vb sin theta சோ இங்க தீட்டாங்கிறது என்ன அப்படினா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த சார்ஜோட வெலாசிட்டிக்கும் உள்ள ஆங்கிள் சோ இதுவே எனக்கு வந்து பெர்பெண்டிகுலரா அந்த சார்ஜ் வந்து எனக்கு என்டர் ஆகுது அந்த சார்ஜோட வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படினா θ = நம்ம என்ன போடுவோம் 90 டிகிரி அப்ப எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன கிடைக்கும் q v b sin 90 ஓட வேல்யூ 1 சோ Fm = qvb எனக்கு பெர்பெண்டிகுலரா இருந்தா மட்டும் தான் சார்ஜோட வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருந்தா மட்டும் தான் எனக்கு மேக்ஸिमम மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைக்கும் சரியா சப்போஸ் எனக்கு அந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி பெர்பெண்டிகுலரா மூவ் ஆகாம இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே எனக்கு மூவ் ஆகுது அந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகாம அப்போடா மூவ் ஆகாம எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே மூவ் ஆகுது அப்ப இந்த சார்ஜோட வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கு parallel to each other parallel அப்படினா there is no angle between them so அப்ப Fm is equal to qvb so இது வந்து பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படினா எனக்கு மேக்ஸिमम மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைக்கும் சப்போஸ் parallel இருக்கு அப்படினா parallel இருக்கு எது மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த சார்ஜோட மூவ்மென்ட்டும் parallel அப்படினா qvb sin theta அப்ப θ = என்னது 0 ஏனா ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் இருக்கா இல்ல அப்ப θ = 0 Fm = sin 0 ஓட வேல்யூ என்னமா 0 அப்ப qvb * 0 அப்ப மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 0 ன்னு கிடைக்கும் parallel எனக்கு அந்த சார்ஜ் மூவ் ஆச்சு அப்படினா எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்காது only பெர்பெண்டிகுலரா இந்த சார்ஜ் மூவ் ஆனா மட்டும் தான் மேக்ஸिमम மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைக்கும் சோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்தெந்த இதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்றதை இத வச்சு நம்ம சொல்லலாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது magnitude of the charge சார்ஜ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அந்த சார்ஜோட வெலாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் magnetic field க்கு directly proportional sign of the angle between the magnetic field and the velocity of the charge particle இதுக்கு directly proportional ஆ இருக்கு. Okay, that's all for today class students. Thank you.